அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த திரையரங்குகள்லையும் ஒரு பதட்டமான சூழல் காணப்படுது. பல திரையரங்குகள் சுற்றி வளைக்கப்பட்டு முற்றுகையிடப்பட்டு அங்குள்ள பதாகைகள்லாம் அகற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான். ஏன் இவர்கள் இந்த போராட்ட வடிவை கையில் எடுத்தாங்க? இப்போ இவர்களுடைய இந்த செயல்முறைகளை பார்த்து அந்த தயாரிப்பு நிறுவனமே நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு. எப்படியாச்சும் நாங்கள் இந்த படத்தை ஓட விடுங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி விரிவாக இதில் பேசுவோம். கூடவே திமுகவுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஏமாந்துட்டோம், எங்களுக்கு வேலை கூட கடைசி இல்லாமல் போச்சுன்னு ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடியே துப்புரவு பணியாளர்கள் 2000 பேர் 4 நாளாக சாப்பாடு தெரியலாமல் போராடிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை பற்றியும் பேசுவோம். ஒரு திரைப்படம், ஒரே ஒரு திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு தான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல். அதை வச்சுப்போம். இப்போ இந்த படத்தில் குறிப்பாக ஈழத்தமிழர்களை அரக்கர்கள் போல அவர்கள் தான் வில்லன்களாக இருக்கிறாங்க. அந்த வில்லன்களுடைய தலைவருடைய பெயரே முருகன் வச்சிருக்காங்க. பல காட்சிகளில் தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில், குறிப்பாக ஈழத்தமிழர்களை அவர்கள் ஒரு அரக்கர்கள் போல காட்டப்பட்ட காட்சிகள் இடம்பெற்று இருக்கு. அந்த கதை களமே இலங்கையில் தான் நடக்குது. அப்போ இலங்கையில் நடந்த விடுதலை போராட்டத்தை ஏதோ ஒரு கடத்தல் கும்பல் தான் மக்களை அடிமைப்படுத்தி தங்களோட சுய லாபத்துக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்ற அடிப்படையில் பல கோணங்களில் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. பல வசனங்களும் அப்படியாகத்தான் இருக்கு. இப்போ இந்த படத்தை வெளியிடக்கூடாது, தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் வெளியிடக்கூடாதுன்றதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கை. இதை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையாகவே கொடுத்திருந்தார். இந்த படம் இங்கு வெளியாகக்கூடாது, அதையும் மீறி வெளியாச்சுது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக தியேட்டர்களை முற்றுகையிடுவோம்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதையும் தாண்டி உளவுத்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. அதெல்லாம் பெரிய அளவில் அவர்கள் கண்டுக்கலையான்னு தெரியல. படம் எப்பவும் போலவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த நாம் தமிழர் கட்சியினர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊரில் இது சென்னையில் மட்டும் ஒரு பெரிய போராட்டம் நடக்குதுன்றது கிடையாது. சென்னை அம்பத்தூரில் உள்ள தியேட்டராக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஒட்டு மொத்தமாக நாம் தமிழர் கட்சியினர் அவர்களோட கட்சி கொடியை ஏந்திட்டு தியேட்டர் பக்கமே நின்றாங்க. தியேட்டர் வாசலில் போய் நின்று போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் பல இடங்களில் அந்த திரைப்படத்திற்கான பேனர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதையுமே அகற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சு. அப்போ இந்த அளவிற்கு தீவிரமாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி போராடுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு சில விஷயங்கள் கேள்விகளாக கேட்க தோணுது. என்னன்னா, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஒரு படம் வெளியாகிறது அப்படிங்கிறது இங்க நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனையா இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா கடந்த காலங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு போலியான தமிழ் தேசிய கட்சி. இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள், திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் தான் ஈழத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கும் நாங்கள் உதவிகரமா இருந்தோம். அந்த காலத்திலே நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக செயல்பட்டோம். இப்ப ஏதோ இன்றைக்கு நீங்க திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு பேசுறதெல்லாம் மூடத்தனம் அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம். இப்போ இந்த ஒரு விஷயத்த ஒரு உதாரணம் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏன் இதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டுமே போராடுறாங்க? ஏன் ஒரு பெரியார் இயக்கமோ இல்லை திராவிட அமைப்புகளோ ஏன் போராடலை? ஸ்டாலின் அவர்களுக்கு இதை எதிர்த்து ஒரு கருத்து பதிவு பண்ணணும் அப்படின்னோ இல்லை ஒரு அரசு ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும், இந்த திரைப்படத்துக்கு எதிராக ஒரு செயலாற்றம் பண்ணணும்னு ஏன் தோணலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று 250 தியேட்டரில் திரைப்படம் ஓடுது. ஒரு மாற்று மொழி படம் தமிழ்நாட்டில் 250 திரையரங்குகளில் ஓடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை நாம் தமிழர் கட்சியை தவிர ஏன் யாருமே எதிர்க்கல? நாம் தமிழர் கட்சி மாதிரி கொடியை பிடிச்சு தியேட்டரில் போயிட்டு அந்த ஸ்கிரீனை கிளிக்கணும், பேனரை கிளிக்கணும் அப்படிலாம் சொல்லலை. இருந்தாலும் குறைந்தபட்சமாக எதிர்ப்பு கூட யாருமே தெரிவிக்கலையே, ஏன் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. எடுத்த உடனே இவர்கள் அதிரடியாக தியேட்டருக்குள்ள இறங்கலை. முதல்ல பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கை விடுறாங்க, சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா தான் களத்தில் இறங்குறாங்க. நீங்களே சொன்னாலும் எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க கொடுக்கறதானே அழுத்தம். அதனால சொல்லுங்க, இனிமே இந்த படம் வந்தா லெட்டர்ல வருவ இத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் படம்லாம் திரையிட்டு பார்த்துட்டு தானே ப்ரிவியூஸ் பார்த்துட்டு தானே தியேட்டருக்கு வருது. அவங்களே வாங்குறாங்க. அசிங்கப்படுத்துவ தமிழ்நாட்டுக்குள்ள படம் ஓடுன்னு எந்த தைரியத்துல இந்த மாதிரி வாங்குறாங்க? அப்ப இவ்வளவு தூரத்துக்கு நாம் தமிழர் செய்யும் பொழுது
மற்றவர்கள்லாம் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்களே ஏன்னு புரியல. இது இப்போ மட்டும் நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து கேரளா ஸ்டோரிஸ்னு ஒரு திரைப்படம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒன்று. அப்போ கேரளாவில் மிகப்பெரிய அளவில் அதுக்கான போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படத்தை நான் திரையிட விட மாட்டேன்னு சொல்லி நின்னது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதையுமே வந்து சீமான் அவர்கள் சொன்னது மாதிரியே செஞ்சும் காட்டினாங்க. இந்த விஷயத்தில் அந்த கேரளா ஸ்டோரியினுடைய தயாரிப்பாளரே வந்து தனி ஒரு மனிதன் வந்து இந்த திரைப்படத்தை திரையிட விடாமல் தடுக்கிறாரு, அவரை கூட அவங்களால தடுக்க முடியல பாருங்கன்னு சொல்லி அவர் புலம்பியிருந்தார். இப்போ இங்கேயும் அதே மாதிரியான சினாரியோ தான். இந்த திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டு விநியோக உரிமையை வாங்கியிருக்கக்கூடிய SSI நிறுவனம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த படம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் பதிவு பண்ணல, நாங்கள் படத்தை ஆரம்பிக்கும் போதே டிஸ்க்ளைமரில் இது கற்பனை கதை அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால இந்த படத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கக்கூடாது அப்படின்னு அந்த கட்சிக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நீதிபதி விசாரித்து என்ன இதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பல திரையரங்கினுடைய உரிமையாளர்கள் வந்து நாங்கள் இந்த படத்தை வெளியிடலை, நாங்கள் நிறுத்தி வச்சிடறோம் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த படம் திரையிடப்பட்டால் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியை எச்சரிக்கிறாங்க. வச்சுட்டு தமிழ்நாட்டில் எப்படி சம்பாதிக்க முடியுது உங்களால? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நான் என்னன்றா இப்போ நாங்கள் போயிடுவோம், காட்சி போடுச்சுன்னு வச்சுங்களா, 4 பேர்ல 10 பேர் எவன் டிக்கெட் எடுத்து உள்ள வரான்னு தெரியாது, ஸ்கிரீனை கிழிச்சிருவாங்க. இப்படியாக நாம் தமிழர் கட்சியானது அதிரடியான ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. நான் முதலே சொன்னது மாதிரி இந்த பிரச்சனைங்கிறது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபணம் செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்றைக்கு சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிரிலேயே குடிசைகள் அமைத்து மக்கள் 4 நாட்களாக தங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அங்கே போய் தங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீதி கேட்டு போராடுறாங்க. 4 நாள் வந்து துணி மாத்துறதுக்கு இடம் இல்லாமல் சரியான சாப்பாடு கூட இல்லாமல் ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடியே மக்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை எங்களை பார்க்க விடுங்க, ஏன் எங்களை வேலையை விட்டு நீக்கிறீங்க அப்படிங்கிறதான். இது என்னன்னு பார்த்தோம்னா கடந்த 10லிருந்து 15 ஆண்டுகளாக ஒரு சிறப்பு திட்டத்தின் மூலமாக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸா துப்புரவு பணியாளர்களை தமிழக அரசு எடுத்திருக்காங்க. திமுக அரசுன்னு இல்லை, அதிமுக அரசு எடுத்திருக்காங்க. அப்புறம் இவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த வேலை கண்டினியூ ஆயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலைக்கு வர வேண்டாம், நாங்கள் உங்கள் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு 10லிருந்து 15 வருஷமாக இந்த துறையில் வேலை பார்த்த அந்த துப்புரவு பணியாளர்களை ஒரே நாளில் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிக்கு வேணால் வேலைக்கு போய்க்கங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி வெளியே அனுப்ப பார்த்துருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 1 வெளியே அனுப்பிட்டாங்க, இதுக்கப்புறம் அவர்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் உங்கள் வேலையை நிரந்தரம் பண்ணி தருவோம், நீங்கள் இது வரைக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கீங்க, இனிமேல் நாங்கள் உங்களை பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸாக மாற்றிடுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களே எடப்பாடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு, நீங்கள் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை நிரந்தரமான தொழிலாளர்களாக மாற்றணும், அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. யாருக்கு? எடப்பாடி அவர்களுக்கு. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ கேட்டோம்னா நாங்கள் உங்களை தனியாருக்கு மாத்திரம், நீங்கள் தனியார் கம்பெனி வேலை செய்யுங்கன்றாங்க. சரி, தனியார் கம்பெனிக்கு போனால் என்னப்பா சிக்கல், அங்கேயும் வேலை தானேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவர்கள் வாங்குற சம்பளம் அப்படிங்கிறது 23,000 இருக்குது. அதே தனியார் கம்பெனிக்கு அவர்கள் போனாங்க அப்படின்னா மாதம் 15,000 சம்பளம், அதுலேயும் பிஎஃப்லாம் பிடிச்சி 13,000 to 14,000 தான் கைக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,000 சம்பளங்கிறது நம்ம கேட்கும்போது சம்பளம் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு தோணலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. இவர்கள் பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. கிட்டத்தட்ட பேரிடர் காலங்களில் வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, கொரோனா மாதிரியான தொற்றுகள் வந்தாலும் சரி, இவர்களுடைய வேலைங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் சென்னை அப்படிங்கிறது சிங்கார சென்னையாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழல்ல இவர்களுக்கு ஆரம்பத்தில் 6,000 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. இவர்கள்லாம் 6,000 ரூபாய் சம்பளம், 7,000 ரூபாய் சம்பளம், 9,000 ரூபாய் சம்பளத்தில் உள்ள வந்தவங்க இன்றைக்கு சம்பளத்தை படிப்படியாக கூட்டி 13,000 15,000 போய் 23,000 வந்து நிற்கிது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வெளியே போயிருங்க வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2,000 பேரை ஒரே நாள் லே ஆஃப் பண்ணியிருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட். இப்போ இதை எதிர்த்து தான் அங்கே வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு நம்ம மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒரு தினுசா வந்து ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க. நாங்கள் வந்து அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், அவர்களும் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, வேலைக்கு நாங்கள் தனியார்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே நடத்தாமலேயே நடத்திட்டேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம், நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்கன்றது. 4 நாள் அந்த வெயில நாங்கள் உட்காந்து போராடுறோம். எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் கூட வந்து எங்களை கேட்கல. என்னம்மா ஆச்சு? யாரும் எந்த அதிகாரி மேயர் யாருமே வரல, கவுன்சிலருங்க வரல, மேயர் வரல,
சேகர் பாபு சாரை வந்து எட்டி பார்க்கல, யாருமே வந்து கேட்கல. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல இவர்களினுடைய பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி போராடினதும் திமுக தான். இன்றைக்கு நீங்க தனியாருக்கே வேலைக்கு போயிருங்க, அரசாங்கத்துல வேலை கிடையாதுன்னு சொல்றதும் திமுக தான். இதுல இதோட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் வரும்போது நாங்க ஆரத்தி எடுப்போம், நாங்க வந்து ஸ்டாலினுக்காக டான்ஸ் ஆடுவோம். நம்ம கூட பார்த்துருப்போம், சேகர் பாபுலாம் சில பெண்களை ரெடி பண்ணி டான்ஸ் ஆட வச்சாலும் சொன்னோம் இல்லையா, அதெல்லாமே இவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே சொல்றாங்க, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்தார் அப்படின்னா நாங்க டான்ஸ் ஆடுவோம். அவங்க தான் சொல்லுவாங்க, எங்களை ஆட சொல்லுவாங்க, நாங்க ஆடுவோம், நாங்க அவருக்கு ஆரத்தி எடுப்போம். ஆனா இன்னைக்கு எங்களை என்ன பண்ணிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் இழைச்சிட்டாரு முதலமைச்சர் மற்றும் மேயர் மற்றும் சேகர் பாபு அப்படின்றதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. அவங்களுக்கு எல்லாமே செய்வோம், ஆளு கூப்பிட்டு வந்து நாங்க டான்ஸ் ஆடுவோம், ஊர்கோலத்துல எல்லாமே செய்வோம். நாங்க அவருக்கு முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, அது நம்பிக்கையா இருந்தோம். கவுன்சிலர் அம்மா வருவாங்க, மித்த பேர் யாரை வரணும், கவுன்சிலர் அம்மா ஏரியாக்குள்ள வந்து ஓட்டு கேட்பாங்க. நாங்க அவரு தான் நிக்க வைக்கிற ஆள் தானே, அதனால அவங்களுக்கு ஆளு இது பண்ணி பூவெல்லாம் போட்டு நாங்க இது பண்ணுவோம். இது உண்மை நமக்கு பார்க்கும்போது தெரியவா தெரியுது. இன்னொன்று, திமுக இது ஒரு வாக்கு அரசியலாக பார்த்தாலும் கூட இவர்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவருடைய குடும்பமும் இதில் வந்து பலனடையும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு வாக்கு வங்கியும் இதில் இருக்கு. இருந்தாலும் ஏன் இதை பண்றாங்கன்றது தெரியல. இல்லை இவர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக தனியார் முதலாளிகள்ட்ட இருந்து இவர்கள் ஏதாச்சும் கமிஷன் பேசிட்டாங்களா அப்படிங்கிறதையும் நாம இதில் உற்று நோக்கணும். சாவடிக்கிறீங்க நாட்டு நாங்க சொல்வீங்களா, சிங்கார சென்னை சிங்கார சென்னை சிங்கார சென்னை நாங்க வந்து காஞ்சி போய் கிடக்குறோம் ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க ஐயா. நாங்க உங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இந்த கதி ஐயா.